நான் ஏன் இஷ்டப்படிதான் வச்சுப்பேன். இவங்களுக்கு என்ன வந்துச்சு? திவ்யா, ரூம்ல துணிங்க அங்கேயும் இங்கேயும் எரிஞ்சு கிடந்துச்சு. ஏன் இப்படி போட்டிருக்கேன்னு கேட்டேன். ரூம நீட்டா வச்சுக்கோன்னு சொன்னேன். கரெக்டா தானே சொன்னா. குப்பை கடந்தா சொல்லதான் செய்வாங்க. உன் அழுக்கு துணிய அவ எடுக்கிறதே பெருசு. ஏன் திவ்யா, நீ அங்கங்க துணியை தூக்கி வீசினா அவ வந்து எடுக்கணுமா? அவ இந்த வீட்டு மருமக, ஒண்ணு வேலைக்காரி இல்ல. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போக போற பொண்ணு நீ. இதெல்லாம் சரியா பாத்துக்கிட்டா தானே உனக்கு நல்லது. ஏமா, இந்த நல்லதெல்லாம் உன் தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்தியா நீ? என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். சும்மா சும்மா நீ அவளுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கௌரி, திவ்யா நம்ம பொண்ணுதான். அவ சந்தோஷமா சொகுசா வாழணும் தான் எனக்கு ஆசை. ஆனா உனக்கு மகாவுடைய அருமை புரியணுங்கிறதுக்காக உன்ன மாதிரி மாமியாரு திவ்யாக்கு கிடைக்கணும். பெத்த பொண்ணுக்கு சாபம் கொடுக்குறீங்களா? நீங்கெல்லாம் ஒரு அப்பாவா? அதுவும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மருமக பண்றதெல்லாம் சரியா தான் பண்ணிட்டு இருக்காளா? குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்க துப்பு இல்ல. என் பொண்ணுக்கு இவன் நல்லது சொல்றாளா? லக்ஷ்மி, டெண்டருக்கு ரெடியா? கிளம்பலாமா? வாங்க தம்பி, காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, நான் ரெடியா தான் இருக்கேன். இந்த துணியை மட்டும் வாஷிங் மிஷின்ல போட்டு. ஐயோ இருமா, நீ டெண்டர் கிளம்பிட்டு இருக்கு. நீ எதுக்குமா அழுக்கு துணியில தொட்டுக்கிட்டு? நான் வாஷிங் மிஷின்ல போடுறேமா, நீ போயிட்டு வா. இப்ப வந்துருவா. கிளம்பு மகா. டைம் ஆயிடுச்சுங்க, கிளம்பலாமா? இல்ல மகா, நான் வரல. வரலையா? என்னங்க இது எவ்வளவு முக்கியமான டெண்டர். நீங்க என் கூட இருக்கணும்ல. மகா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிக்கிறேன். டெண்டருக்கு பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. அந்த அஸ்வின் வேற வருவான். அவன் முன்னாடி இப்படி வந்து நிக்க நான் விரும்பல. நீ போயிட்டு வா மகா. டெண்டர் நிச்சயமா உனக்கு தான் கிடைக்கும். நீ இன்னைக்கு நல்ல நியூஸா சொல்லுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி, நான் வரேன். வரேன் மாமா. நல்லபடியா போயிட்டு வாமா. வராது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை லக்ஷ்மி. நானும் உன்னை மீட் பண்ணுவேன்னு நினைக்கல ஆதேஷ். உன் கூட இப்போ ஒரு 10-15 நாளா டிராவல் பண்றதுனால ஏதோ கொஞ்சம் புரியுது. இருந்தாலும் நீ சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறேன். உன் லைஃப் எப்படி போகுது? அதான் நீயே சொல்லிட்டியே, கூட இருந்து பாக்குறேன்னு. இதுதான் என்னோட லைஃப். அதுல எந்த ஒளிவும் மறைவும் இல்ல. என்ன இப்ப பார்த்தல்ல, எப்படி பாத்தியோ அதுதான் என்னோட லைஃப். அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அது என்னமோ உண்மைதான். ஹீஸ் எ ரியலி ஜெம். மனைவியோட கனவுக்காக வேலை, அதுவும் பேங்க் ஆபீசரா இருந்தாரு. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு யார் வந்து நிப்பாங்க சொல்லு? அதே மாதிரி தான் எங்க மாமாவும். உனக்கு தெரியுமான்னு தெரியல, காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதுதான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. தெரியும். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல அப்பாவோட இடத்த நிரப்ப கடவுள் எனக்கு கொடுத்த ஒருவனா அது என் மாமா தான். என் ஹஸ்பண்ட் கூட சில சூழ்நிலையில என்ன புரிஞ்சுக்காம சண்டை போட்டிருக்காரு. ஆனா அப்ப கூட நீ என் பொண்ணுமா, நான் உன்னை எப்படிமா நம்பாம இருக்க முடியும், உன்னால முடியும், நான் உன்னை நம்புறேன்னு எனக்கு துணையா நின்னது என் மாமா தான்.
நானும் நோட் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப கரெக்டா பேசுறாரு. யார் மேல தப்பு இருக்கோ அதை முகத்துக்கு நேரம் சொல்றாரு. ஆனா அவர் ஒய்ஃபை சமாளிக்க தான் கஷ்டப்படுவார் போல இருக்கு. ஏய், என் மாமியாரை கலாய்க்கிறியா? ஹேய், நான் யுனிவர்சல் ப்ராப்ளம் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பியூர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்.